ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜிகே வித் ஏகே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மாதிரி வினா விடை பொதுத்தமிழ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அதிகாரம் 106 இரவு என்பதன் பொருள் யாது? இரத்தல். நந்தி கலம்பகம் யார் மீது பாடப்பெற்றது? 3ஆம் நந்திவர்மன். 8 தொகை நூல்களுள் முதலாவதாக அமைந்த நூல் நற்றிணை. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்னும் பாடல் இடம்பெற்ற 10 பாட்டு நூல் எது? பட்டினப்பாலை. பொறுத்துக. ஓரறிவு புல் மரம், ஈரறிவு சிப்பி நத்தை, மூவறிவு கரையான் எறும்பு, நான்கறிவு நண்டு தும்பி, ஐந்தறிவு பறவை. உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்று கூறியவர் யார்? ஔவையார். சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பா இனம் அகவற்பா. வெற்றி வேர்க்கை என்றழைக்கப்படும் நூல் எது? நருந்தொகை. கூற்றைக் கொண்டு நூலை அறிக. 11 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. சிறப்பு பாயிரம் தற்சிறப்பு பாயிரம் உட்பட 81 வெண்பாக்களை உடையது. 4 அடியில் 6 அருங்கருத்துக்களை கூறுகிறது. இதில் சமண மதத்துக்கே உரிய கொல்லாமை முதலிய அறக்கருத்துக்கள் வலியுறுத்தி கூறப்பட்டுள்ளது. ஏலாதி. திருக்குறளை பூர்த்தி செய்க. இடிக்குந் துணையாரை ஆள்வாரை யாரே கெடுக்குந் தகையமையவர். பொறுத்துக. குமட்டூர் கண்ணனார், இமய வரம்பன் நெடுஞ்சேரலாதன், காப்பியாற்று காப்பியனார், கலங்காய் கண்ணி நார்முடிச் சேரல், அரிசில் கிழார், தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை, காக்கை பாடினியார், ஆடுகோட்பாட்டுச் சேரலாதன். சாதி வேற்றுமைகளை களைய முற்பட்ட சமுதாயப் பற்றாளர் யார்? திருநாவுக்கரசர். தக்கார் இனத்தனாய்த் தானொழுக வல்லானைச் செற்றார் செயக்கிடந்ததில். இக்குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் பெரியாரைத் துணைக்கோடல். சரியான வரிசையை கண்டறிக. பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். களிறு எறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்று கூறியவர் பொன்முடியார். மூவர் உலாவில் இடம்பெறும் அரசர்கள். விக்கிரமசோழன், 2ஆம் குலோத்துங்கன், 2ஆம் ராஜராஜன். நெடுந்தொகை என போற்றப்படும் நூல் அகநானூறு. கண்டனன் கற்பினுக் கனியைக் கண்களால் என்று சொன்னவர் சொல்லின் செல்வன். முந்நீர் வழக்கம் மகடூஉ ஓடில்லை என்று கூறியவர் தொல்காப்பியர். மன்னனுக்கு தன் தேசமல்லார் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு. இப்பாடலடிகளை இயற்றிய புலவர் ஔவையார். திருக்குறள் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானவை? திரு கூட்டல் குறள். திருக்குறள் மேன்மை பொருந்திய குறள் வெண்பாக்களால் ஆகிய நூல் ஆதலின் திருக்குறள் என பெயர் பெற்றது. திருக்குறளில் 133 அதிகாரங்கள் உள்ளன. திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்துக்கு மூல நூலாக அமைந்தது எது? திருத்தொண்டத் தொகை. நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று என்று தலைவி மீதான நட்பை வியந்து பாடுவதாய் அமைந்த நூல் குறுந்தொகை. கடையேழு வள்ளல்களுக்குப் பிறகு வள்ளல் தன்மைக்கு பெயர் பெற்றவனாக சிறுபானாற்றுப் படை கூறுவது நல்லியக்கோடன். விடை தேர்க. வீரமாமுனிவர் இயற்றியுள்ள 5 இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் எது? தொன்னூல் விளக்கம். கீழ்காண்பவர்களுள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை? அடியார்க்கு நல்லார். பெரிய புராணத்தில் யாருடைய வரலாறு மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளது? திருஞான சம்பந்தர். உச்சிமேற் புலவர் கொல் என்ற அடைமொழியால் குறிக்கப்படுபவர்? இவர் ஒரு உரையாசிரியர், நச்சினார்க்கினியர். திருமுருகாற்றுப்படை சைவ திருமுறைகளில் எத்தனையாவது திருமுறை? 11ஆம் திருமுறை. கலித்தொகையில் நெய்தற்கலியின் ஆசிரியர் யார்? நல்லந்துவனார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.